ஆசீர். பொதுக்காலம் 9ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுறுவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கின்றாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ ஆர்வம் கொண்டிருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, ஒரு சிலர் பொருளாதாரத்திலும் அறிவிலும் முதிர்ச்சியிலும் தங்களுக்கு சமமாகவோ தங்களை விட உயர்ந்தவர்களாகவோ இருப்பதைக் கண்டு அவர்களைப் போல மாற வேண்டும் என எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள். ஆனால் ஒரு சிலர் அப்படி உயர்வாக இருப்பவர்களைக் கண்டு அவர்களைப் போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் சரியான முறைகளை கையாளாமல் குறுக்கு வழிகளையும் தரம் கெட்ட முறைகளையும் தமதாக்கி கொண்டு பிறருடைய பெயருக்கு களங்கம் வருவிப்பதில் முழு மூச்சாக செயல்படுகின்றார்கள். இப்படியாக பிறரின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாகவும் தன்னுடைய வளர்ச்சிக்கு தானே தடையாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு ஊரில் பங்கஜம் பாக்கியம் என்கின்ற 2 பணக்கார பெண்மணிகள் வாழ்ந்து வந்தார்கள். பணத்தின் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இவர்களிடையே யார் பெரியவர் என்கின்ற போட்டி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். ஒருமுறை பங்கஜத்தினுடைய வீட்டில் ஒரு திருடன் புகுந்து அவளை கட்டி போட்டுவிட்டு அவள் வீட்டில் இருக்கின்ற அனைத்தையும் திருட ஆரம்பித்தான். அவள் அணிந்திருந்த நகைகளையும் கழட்டி கொண்டான். அப்போது அந்த பெண்மணி, இத்தோடு நிறுத்திவிடாதே, உனக்கு இன்னும் நிறைய நகைகள் கிடைக்க வேண்டும் என்றால் பக்கத்து வீட்டு பாக்கியத்தின் வீட்டிற்கு போ. போன வாரம்தான் லட்சமாக பணம் செலவு செய்து நிறைய நகைகளை வாங்கி அவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற பீரோவில் வைத்திருக்கிறாள். அதையும் திருடி கொண்டு போ, நீ சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னாலாம். அதற்கு அந்த திருடன், அங்கதாம்மா நான் முதல்ல போனேன், அவங்க தான் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு போனால் நிறைய நகைகள் கிடைக்கும் என்று, அதனால தான் இங்கே வந்தேன் என்று சொன்னானாம். சிலர் தாங்கள் வீழ்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் தரங்கெட்ட முறையில் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இயேசு உயர்வான இடத்தில் இருக்கின்றார் என்பதையும் தங்களுக்கு கொடுக்காத மதிப்பையும் மரியாதையும் மக்கள் இயேசுவுக்கு கொடுத்தார்கள் என்பதையும் கண்டு அவர்கள் வெறுப்பு கொண்டார்கள், அவர் மீது பொறாமை கொண்டார்கள். இயேசுவின் இந்த உயர்வான நிலையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை சரியான முறையில் அவர்களால் எதிர்கொள்ளவும் முடியவில்லை. எனவேதான் குறுக்கு வழிகளில் அவரை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தார்கள். பரிசேயர்களின் இந்த குறுக்கு வழிகளை பற்றி மார்க்கு தன்னுடைய நற்செய்தியில் 12ஆம் அதிகாரத்தில் அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அரசியல் ரீதியாக அவரை சிக்க வைப்பதற்காக அவரிடம் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வீசிய இந்த வலையில் அவர் சிக்கவில்லை. இந்த வலையில் இயேசு சிக்கவில்லை என்று அறிந்து கொண்டு உயிர்த்தெழுதல் தொடர்பாக மற்றொரு கேள்வியை அவரிடம் கேட்கின்றார்கள். இதன் வழியாக அவர்கள் அவரை கேவலப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அடுத்து சட்ட சிக்கலில் அவரை மாட்டிவிடும் எண்ணத்தில் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கின்றார்கள். அதிலிருந்தும் அவர் தப்பித்து விடுகின்றார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் என்று பல்வேறு குழுவினர் விரித்த வலைகளில் இருந்து
அவர் விழாமல் எப்படி தப்பிக்க முடிந்தது என்பதற்கான காரணத்தை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. தாவீதின் வழிமரபில் தாவீதின் மகனாக பிறந்த தான் தாவீதே தூய ஆவியின் தூண்டுதலால் தன்னை இறைமகனாக ஏற்றுக்கொண்ட விவிலிய பகுதியை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி, தான் தாவீதின் மகன் மட்டுமல்ல, தாவீதின் கடவுளாகவும் இருப்பதை அவர் எடுத்து உரைக்கின்றார். எனவேதான் தன்னை வீழ்த்த நினைத்தால் அது கடவுளை வீழ்த்துவதற்கு சமம் என்ற செய்தியை இங்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். கடவுளை யாராலும் வீழ்த்த முடியாது, இது நாம் அறிந்த உண்மை. அதேபோல் யாரெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்களையும் வீழ்த்த முடியாது, இது நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. கடவுளோடு இணைந்து வாழ்பவர்களுக்கு ஒருவேளை இன்னல்கள் வரலாம், ஆனால் அவர்கள் இடிந்து போவது கிடையாது. வீழ்ச்சிகள் வரலாம், ஆனால் அவர்கள் வீழ்ந்து போவது கிடையாது. இதற்கு மாறாக தீயவர்களும் கொடியவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அவர்கள் வெற்றி பெறாமல் வீழ்ச்சியை மட்டுமே சந்திப்பர். இதுதான் பல மனிதர்களுடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு கற்றுத்தருவது. இதே ஒரு செய்தியைத்தான் பவுலடிகளாரும் இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார். சிக்கல்களை அகற்றி சிறப்பாக எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருப்பவர்களுக்கு இன்னல்கள் நிச்சயம், ஆனால் அதோடு இன்பமும் உண்டு என்பதை அறியச் செய்தருளும். வீழ்ச்சிகள் உண்டு, ஆனால் எழுச்சியும் உண்டு என்பதை அறியச் செய்தருளும். துன்பங்கள் உண்டு, அதோடு துணிச்சலும் தரப்படும் என்பதை உணரச் செய்தருளும். சோதனைகள் உண்டு, அதோடு சாதனைகள் புரியும் ஆற்றலும் தரப்படும் என்பதை உணரச் செய்தருளும். தடைகள் உண்டு, அதோடு தடைகளை தகர்க்கின்ற வரமும் தரப்படும் என்பதை உணரச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களோடும் நாங்கள் உங்களோடும் இணைந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு வாழ்வு மட்டுமே, மகிழ்ச்சி மட்டுமே, சந்தோஷம் மட்டுமே, நிறைவு மட்டுமே கிடைக்கும் என்பதை அறிந்து உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ்வதற்கு தேவையான அருளை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்களை காத்து வழிநடத்தி வரும் இறைவா, இதோ இன்று இந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற திருநெல்வேலியை சார்ந்த திரு பாலசிரோன்மணி, திருமதி தங்கலட்சுமி, திரு பால்துரை, திருமதி பொன்செல்வி மற்றும் ஜோனிஷா, ஜெஃப்ரினா, ஜெனிஷா என்கின்ற இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக உம்முடைய அற்புதமான, அதிசயமான, அன்பு நிறைந்த, ஆசீர்வாதங்கள் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த நாள் வரை உமது முழுமையான பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து இந்த குடும்பத்தாருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்து இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்து இவர்களை காப்பாற்றி வழி நடத்தினீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவருடைய உறவுகளிலே நீர் உதவி செய்தீர். இந்த உறவு வாழ்க்கையை ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி இந்த குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக இந்த நாள் வரை வாழ்ந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உமது பிரசன்னம் இந்த குடும்பத்திலே நிறைந்திருக்கின்றது. மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இந்த குடும்பத்திலே நிறைந்திருக்கின்றது என்பதை பல நேரங்களிலே உறுதி செய்திருக்கின்றேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வரங்களுக்காக, கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகின்ற இதே வேளையிலே அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நாங்கள் மனதில் வைத்து கருத்தில் கொண்டு இதோ அந்த குடும்பத்தை சிறப்பாக உம்முடைய பாதங்களிலே கொண்டு வந்து சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். இந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் ஏதோ பெயர் சொல்லி ஜெபித்த ஒவ்வொருவரையும் உமது அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் தூய ஆவியானவரின் அபிஷேகத்தாலும் நிறைத்தருளும் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து வாழுகின்ற
மற்றவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வாழ்கின்ற நல்ல எண்ணங்களை இந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒவ்வொருவரும் தங்களே அர்ப்பணிக்கின்ற அர்ப்பண உள்ளங்களை இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. அந்த வேலை வாய்ப்புகள் வழியாக நல்ல வருமானத்தையும் தாரும் ஆண்டவரே. அந்த வருமானத்தின் வழியாக இந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியின் பாதையில், முன்னேற்றத்தின் பாதையிலே நீர் கொண்டு செல்ல இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபியுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இவர்களை ஆசீர்வதிக்கின்ற விதமாக இந்த குடும்பத்திலே நீர் பிறக்க செய்திருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை பெயர் சொல்லி நீர் தேர்ந்து கொண்டிருக்கின்றீரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக, எதிர்காலத்திற்காக இதோ இந்த பெற்றோர்கள், இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இதோ புதிய கல்வி ஆண்டை ஆரம்பிக்கின்ற இந்த வேளையிலே இந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் இறை பயத்தையும் நல்ல படிப்பாற்றலையும் நினைவாற்றலையும் தாரும் ஆண்டவரே. இவர்கள் படிக்கின்ற வகுப்பறைகளை நிறைவாக ஆசிர்வதையும், அங்கு தூய ஆவியானுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கவும், படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தையையும் சிறப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைவாக ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை ஆசிர்வதியும், இவருடைய பயணங்களை ஆசிர்வதியும். உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு இந்த குழந்தைகளை சிறப்பாக பாதுகாத்து பராமரித்து போகின்ற வருகின்ற வழிகளில் எல்லாம் உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு எந்தவித ஆபத்தோ விபத்தோ ஏற்படாமல், எந்த தீய சக்தியும் இவர்களை தாக்காமல், எந்த நோயோ தொற்றோ வியாதியோ இவர்களை அணுகாமல், நீரே அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லாமுள்ள இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.